Taste the Daily. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து வல்லமைய பட்டதாரி ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் பழனி சாலையில் உள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற ஆசிரியர்கள் விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து கோஷம் எழுப்பினர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் ஆற்றுப்பகுதியில் ஆக்கிரமிப்பு குறித்து திடீரென விடிய அரசு நீர்வளத்துறை அளவீடு செய்தது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புவனகிரி வெள்ளாற்றுக்கரை பகுதியில் உள்ள நீர்நிலை ஆக்கிரமிப்பு குறித்து அளவீடு செய்யும் பணி நடைபெற்றது. இதுகுறித்து எந்தவிதமான முன்னறிவிப்புமின்றி திடீரென நீர்வளத்துறையினர் வருகை புரிந்தது மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதனால் வர்த்தக வியாபாரிகளும் பாதிக்கப்படும் சூழல் உருவாகும் என விமர்சனம் எழுந்துள்ளது. நாகை அருகே உத்தம சோழபுரம் வெட்டாற்றின் குறுக்கே கடல் நீர் உட்புகுவதை தடுக்கும் வகையில் தடுப்பணை கட்டும் இடத்தில் உயர்மட்ட குழு அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் PR பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். உத்தம சோழபுரம் தடுப்பணை இயற்கைக்கு எதிரானதென கூறும் அவர் சுமார் 7.5 கிலோமீட்டர் வழியோர கிராமங்களில் நிலத்தடி நீர் அழியும் என்றும் விளைநிலங்கள் பாலைவனமாகும் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் விடியா திமுக அரசு விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுவதாகவும் அவர் சாடியுள்ளார். மக்களையும் காவல்துறையும் மோதிக்க விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. எனவே மக்கள் கருத்தறியாமல் இது மாதிரியான திட்டங்களை நீர்ப்பாசன முறைகளில் கொண்டு வருகிற திட்டங்களை அந்த பகுதி விவசாயிகள் கருத்தறியாமல் மக்கள் கருத்தறியாமல் தன் விருப்பத்திற்கு ஆட்சியாளர்களும் துறை அதிகாரிகளும் செயல்படுவதை அனுமதிக்கக்கூடாது. முதலமைச்சர் அறிவுபூர்வமான வகையில் இதற்கு நடவடிக்கை எடுத்து இந்த திட்டத்தை அந்த இடத்தில் மாற்றி செயல்படுத்துவதற்கான அனுமதியை வழங்க வேண்டும். அதற்கான உயர்மட்ட குழுவை அமைத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் பாண்டியர் புன்னம்புழா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதனால் கூடலூர் அருகே உள்ள பாண்டியர் புன்னம்புழா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் உள்ள ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் தண்ணீர் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் நீர்நிலைகள் அருகே செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் அருகே வக்கம்பட்டியில் கோவில் திருவிழா தொடர்பாக இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் நிகழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செம்பட்டி அருகே உள்ள வக்கம்பட்டியில் காளியம்மன் கோவில் திருவிழாவில் தேர்பவனி கிறிஸ்தவ தேவாலயத்தின் முன்பாக மேளதாளத்துடன் கொண்டு வரப்பட்டது. இதற்கு கிறிஸ்தவ தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு உருவானதால் பரபரப்பு நிலவியது. திருவிழா பாதுகாப்பு ஏற்பாடுகளை விடிய அரசின் ஏவல் துறை முறையாக செய்யாததே இந்த தகராறுக்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் வடகால் விவசாயிகள் சங்கம் தண்ணீர் திறப்பதில் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டித்து ஜூன் 2ஆம் தேதி புதுக்கோட்டை தட்டப்பாறை சந்திப்பில் தூத்துக்குடி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் மாபெரும் சாலை மறியல் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளதாக அறிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் மே 18இல் சட்டமன்ற உறுப்பினர் தண்ணீர் திறந்தாலும் குறைவாகவே வந்துள்ளது. இதனால் பேய்குளம், பெட்டைக்குளம் உள்ளிட்ட குளங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் 30 கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் 8500 ஏக்கர் வாழைப்பயிர்கள் கருகுவதால் விவசாயிகள் கவலையில் உள்ளனர். அணைகளில் தண்ணீர் இருந்தும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர்.